விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை தமிழக முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க தற்போதைய முதல்வர் தயாரா என விசிக தலைவர் திருமாவளவன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் கேட்க வேண்டும் என்று அதிமுக இலக்கிய அணி செயலாளர் எஸ் வைகை செல்வன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதிமுக கழக வளர்ச்சி பணிகள் குறித்து நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக இலக்கிய அணி செயலாளரும் அதிமுக செய்தி தொடர்பாளருமான எஸ் வைகை செல்வன், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் விரைவில் காஞ்சிபுரத்தில் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து சட்டமன்ற தொகுதியில் நடைபெறும் நிகழ்வில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எஸ் வைகை செல்வன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் கூட்டணி அழைப்பு குறித்த கேள்விக்கு தமிழகத்தின் பொது எதிரியான திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற குறிக்கோளுடன் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக செயல்படலாம் என மற்ற கட்சிகளை கூட்டணிக்கு அழைத்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தான் முதல்வராக தகுதி இல்லையா என கேட்டது குறித்து பதிலளித்த வைகை செல்வன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் உள்ளதால் கூட்டணி தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினிடம் விசிக தலைவரை தமிழக முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க தயாரா என தொல் திருமாவளவன் கேட்க வேண்டும் என தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மரியாதைக்குரிய திரு தொல் திருமாவளவன் அவர்கள் நான் முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி இல்லையா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இது ஒரு நல்ல கேள்வி. அவர் இப்போது கூட்டணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்துதான் கேட்க வேண்டும். அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு ஸ்டாலின் தயாரா என்று அவர் கேட்க தயாரா என்று நான் கேட்கிறேன். பள்ளப்பட்டி பகுதியில் பள்ளிக்கு நடந்து சென்ற சிறுவனை அப்பகுதியில் சுற்றி திரிந்த நாய் ஒன்று துரத்தி கடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி பள்ளப்பட்டி. இந்த பகுதியில் ஏராளமான நாய்கள் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள், குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரையும் அச்சுறுத்தி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் அரசு அதிகாரிகளிடமும் புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் பள்ளப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் பள்ளிக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது அப்பகுதியில் சுற்றி திரிந்த வெறிநாய் ஒன்று சிறுவனை துரத்தி கடித்துள்ளது. பின்னர் அருகில் இருந்தவர்கள் நாயை துரத்திவிட்டு காயமடைந்த சிறுவனை பள்ளப்பட்டி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். தற்போது காயமடைந்த சிறுவன் மேல் சிகிச்சைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் இருந்து நல்லபடியா அந்த நாய்களை கட்டுப்படுத்தக்கூடிய இதை நகராட்சி முன் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இன்னமும் சொல்றோம், அதை முழுமையா அதை எடுத்து நீங்க செஞ்சு கடைபிடிச்சு அது எங்களுக்கு உண்டான குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்க, பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கொடுங்க. இது உங்களுக்காக நான் வேண்டுகோளாக கேட்கிறேன். தயவு செய்து பிள்ளைகளுக்கும் பெரியவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுங்க. இந்த நாயை ஒழிச்சிருங்க. கொல்லங்கோடு அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது இருசக்கர வாகனம் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த இளைஞர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக கேரள எல்லையை அடுத்த பாரசாலை பகுதியைச் சேர்ந்தவர் ஜுனோ. இவர் தலச்சான்விளை பகுதியில் செயல்பட்டு வரும் அக்வாரியம் ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் ஜூனோ தனது நண்பரின் இருசக்கர வாகனத்தில் ஊரம்பு பகுதியில் இருந்து தலச்சான்விளை நோக்கி அதிவேகமாக சென்று கொண்டிருந்தார். அப்போது மங்குளி பகுதியில் உள்ள அபாயகரமான வளைவில் கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியின் பின்பக்கம் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் பலத்த காயமடைந்த ஜூனோவை அக்கம் பக்கத்தினர் மீட்டு நெய்யாற்றின் கரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர். அங்கு ஜூனோ தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் விபத்து குறித்து கொல்லங்கோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு 40% மேல் சாலை விபத்துகள் குறைந்துள்ளது என கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாலை விபத்துகளை கட்டுப்படுத்த காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களை உள்ளடக்கிய சாலை பாதுகாப்பு மன்றம் துவங்கப்பட்டது. இதில் கன்னியாகுமரி காவல் சரகத்திற்கு உட்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை மன்றத்தில் இணைக்கும் நிகழ்ச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின்,
மாவட்டத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 40% மேல் சாலை விபத்துகள் குறைந்துள்ளது என்றும், கடந்த ஆண்டு 199 விபத்துகள் நடந்தது, தற்போது வரை 103 விபத்துகள் தான் பதிவாகியுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்கள் மூலம் பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறியவர், இதன் மூலம் விபத்தில்லா கன்னியாகுமரி உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஃபேட்டல் ஆக்சிடென்ட் 42% வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் வந்து அப் டு ஜூலை வரைக்கும் 199 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோஃபார் 103 ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ் வந்து 42% வந்து ஆக்சிடென்ட் ஃபேட்டல் ஆக்சிடென்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்கு. கீழ்விசாரம் அருகே கணவனை இழந்து 2 பெண் குழந்தைகளுடன் வசித்து வந்த ரஹ்மத் நிஷா என்ற பெண் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ்விசாரம் அருகே கணவன் இறந்த நிலையில் 2 பெண் பிள்ளைகளுடன் வசித்து வருபவர் ரஹ்மத் நிஷா. இந்நிலையில் வெளியில் சென்று வீட்டிற்கு திரும்பிய 2 பெண் பிள்ளைகளும் வீட்டில் அசைவின்றி இருந்த ரஹ்மத் நிஷாவை கண்டு கூச்சலிட்டுள்ளனர். இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது ரஹ்மத் நிஷா உயிரிழந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த தகவலை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ராணிப்பேட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் ஆற்காடு நகர காவல்துறையினர் உயிரிழந்த ரஹ்மத் நிஷாவின் உடலை கைப்பற்றி வேலூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் பிரேத பரிசோதனை அறிக்கையின்படி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் 2 பெண் குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்த ரஹ்மத் நிஷா மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தேர்தலுக்காக உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின் என கொண்டு வந்தாலும் மக்கள் ஏமாற மாட்டார்கள் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், கீழடியை யாரும் மறைக்கவில்லை எனவும் கீழடி அறிவிக்க வேண்டிய நேரத்தில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் பிரதமர் வருவதை பெருமையாக கருதாமல் இருப்பது வேதனையாக இருக்கிறது எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சி இணைந்தாலும் மிகப்பெரிய கூட்டணி தான் எனவும் பாஜக அதிமுக பலமான கூட்டணியாக இருக்கிறது எனவும் பரிதவித்துக் கொண்டு இருக்கும் தமிழக மக்களுக்கு மாற்றம் ஏற்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். தேர்தலுக்காக உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின் என கொண்டு வந்தாலும் மக்கள் ஏமாற மாட்டார்கள் எனவும் தெரிவித்தார். எல்லா சாதனைகளும் தமிழனின் சாதனை தான். ஆனா ஏதோ அவர் மரியாதைக்குரிய மோடி பேசினோன்னு அந்த நேரம் பார்த்து கீழடியை பத்தி பேசு. கீழடியை பத்தி யாரும் எதையும் மறைக்கல. அது அறிவிக்கப்பட வேண்டிய நேரத்தில் அறிவிக்கப்படும். ஆனா ஒரு பிரதமர் வந்திருக்கிறாரு அப்படின்றத கூட ஒரு பெருமையா கருதாம தமிழ்நாடு இருப்பது வேதனைக்குரியது. ஆனா இந்த இளைஞர்களுக்கு நன்றாக புரிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தமிழன், கடாரம் கொண்டான் என்ற தமிழனை பாராட்டுவதற்கும் போற்றுவதற்கும் மோடி அவர்கள் வந்தார்கள் என்பதுதான். இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த இருவர் சென்டிமீடியேட்டர் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. சென்னை தாம்பரத்திலிருந்து வடபழனி நோக்கி செல்லும் மார்க்கத்தில் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் இன்றி வந்த 2 நபர்கள் அதிவேகமாக வந்துள்ளனர். அப்போது சென்னை ஆசர்கானா அருகே உள்ள வளைவில் திரும்பும் பொழுது இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சென்டிமீடியேட்டரில் மோதியது. இதில் 2 இளைஞர்களும் தூக்கி வீசப்பட்டு தரையில் விழுந்ததில் இருவருக்கும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் வாகனம் ஓட்டிய நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை அடுத்து மற்றொரு நபர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சங்கராபுரத்தில் வீட்டிற்கே சென்று கணினி உதவியாளரை மர்ம நபர்கள் வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சார் பதிவாளர் அலுவலகம் அருகே முகமது யாசர் என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் சார் பதிவாளர் அலுவலகம் அருகில் பத்திரப்பதிவு ஆவண எழுத்தரிடம் கணினி உதவியாளராக முகமது யாசர் பணியாற்றி வருவதாக கூறப்பட்ட நிலையில் திடீரென இரவில் மர்ம நபர்கள் இருவர் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு வந்து குடிநீர் கேட்டதாக கூறப்படுகிறது.
குடிநீரை வாங்கி குடித்துவிட்டு சிறிது நேரம் நோட்டமிட்டு தனியாக வெளியே வந்த முகமது யாசரை மர்ம நபர்கள் தலையில் பயங்கர ஆயுதங்களை கொண்டு வெட்டியுள்ளனர். மர்ம நபர் வெட்டியதை கண்ட குடும்பத்தினர் கூச்சலிட்ட போது இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றனர். இதனை அடுத்து அவரது உறவினர்கள் அவரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சங்கராபுரம் காவல்துறையினர் மர்ம நபர்கள் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மோதலுக்கு பழிவாங்கும் விதமாக இருவரை கத்தியால் குத்திவிட்டு கத்தியால் குத்திய நபர் தன்னை தானே கழுத்தறுத்து படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் சர்ச் தெருவை சேர்ந்தவர் குணா. இவர் கம்பத்தில் உள்ள அரசு மதுபான கடைக்கு சென்றுள்ளார். அங்கு அதே தெருவை சேர்ந்த சுரேஷ்குமார், மார்க் ராஜா ஆகிய இருவரும் மது அருந்த வந்துள்ளனர். அப்போது 3 பேருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதனை அடுத்து சுரேஷ்குமார் மற்றும் மார்க் ராஜாவிடம் இதை பற்றி விசாரிப்பதற்காக குணா மற்றும் குணாவின் நண்பரான தாத்தப்பன் குளத்தை சேர்ந்த முகமது பாசில் ஆகியோர் சர்ச் தெருவுக்கு சென்றுள்ளனர். அப்போது அங்கு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று முகமது பாசில் தன் கையில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சுரேஷ்குமார் மற்றும் மார்க் ராஜாவை சரமாரியாக குத்தியுள்ளார். மேலும் இருவரும் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை பார்த்த முகமது பாசில் தன் மீது பழி விழுந்து விடக்கூடாது என்பதற்காக தன்னை தானே கழுத்தை அறுத்து கொண்டார். அவரும் படுகாயம் அடைந்த நிலையில் 3 பேரில் முகமது பாசில் மட்டும் படுகாயம் அடைந்ததால் அவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்த பின்பு மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து கம்பம் வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒசூர் அருகே பழிக்கு பழி வாங்கிய வழக்கில் கூலி தொழிலாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஒசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தளி அடுத்துள்ள உளிபண்டா கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி ஒபே கவுடு. இவருக்கும் இவரது உறவினரின் மகன் கர்நாடக மாநிலம் ஆனைக்கல் அருகே உள்ள ஆதிகொண்டா அள்ளி கிராமத்தை சேர்ந்த சென்னகிருஷ்ணன் என்பவருக்கும் சொத்து தகராறு இருந்து வந்துள்ளது. இதில் சென்னகிருஷ்ணனை நாட்டு துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதில் லேசான காயங்களுடன் அவர் உயிர் தப்பியுள்ளார். இதனால் மேலும் அவர்களுக்கிடையே பகை வளர்ந்துள்ளது. இதனை பழி தீர்க்க துடித்த சென்னகிருஷ்ணன் தனது நண்பர் சின்ன மடத்தூர் கிராமத்தை சேர்ந்த பட்டாபி என்பவருடன் சேர்ந்து உளிபண்டா பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ஒபேகவுடு மீது கார் ஏற்றியும் கட்டைகளால் அடித்தும் கொலை செய்துள்ளார். இந்த கொலை சம்பவம் குறித்து தளி போலீசார் வழக்கு பதிவு செய்து சென்னகிருஷ்ணன் மற்றும் பட்டாபி ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து 2017இல் வெயிலில் வந்த சென்னகிருஷ்ணனை எதிர்த்தரப்பினர் பழிவாங்கும் விதமாக கொலை செய்தனர். இந்த வழக்கு விசாரணை ஒசூர் கூடுதல் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சந்தோஷ் கொலை வழக்கில் குற்றவாளியான பட்டாபிக்கு ஆயுள் தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.